இந்த எஸ்எஸ்கேவுக்கு எதனா ஒண்ணு ஆச்சு அப்டின்னா, இந்த தாக்ஷாயினி ஃபீல் பண்றாளோ இல்லையோ, ஆனா இப்போ நம்ம ரேவதி ஃபீல் பண்ண போறாங்க. உண்மையிலேயே ரேவதி இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல அப்டின்னு தான் சொல்லணும். அதாவது எதிர்பார்த்தாலும், எதிர்பார்க்கலனாலும் கடைசில என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் இல்லையா? அந்த மாரி தான் இப்போ இந்த எஸ்எஸ்கேவோட நிலைமை ஆகப் போகுது. அதாவது எஸ்எஸ்கே உயிர் பொழைப்பாரா? மாட்டாரா? அப்டின்ற ஒரு சிச்சுவேஷனும் உருவாகப் போகுது. அதாவது இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன நம்ம ரேவதி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்டின்னு தான் சொல்லணும். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் இந்த எஸ்எஸ்கே ஏமாத்தி இருந்தாலுமே கூட, இப்போ எஸ்எஸ்கே திருந்துனதுக்கு அப்புறமா எப்படி இருப்பாரோ, அப்படி இருந்தது உண்மையிலேயே நம்ம ரேவதிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்த குடுத்துச்சு. அதுவும் இல்லாம நம்ம புள்ளைக்கு ஒரு அப்பா வந்து கிடைச்சிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவும் ஹேப்பியாவும், ரொம்பவும் வந்து சந்தோஷமாவும் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இது எல்லாத்துக்குமா சேர்த்து இப்படியெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கெட்டது நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது எஸ்எஸ்கே வந்து திருந்துனது உண்மை கிடையாது. அடுத்தடுத்து நடந்தது எதுவுமே உண்மை கிடையாது. இப்படி பல விஷயங்கள் வந்து எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ரேவதியால ஏத்துக்கவே முடியல. ஆனா அதையும் தாண்டி அடுத்ததா தாக்ஷாயணி செய்ய போற செயல் நம்ம ரேவதியால வந்து ஏத்துக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்னதான் எஸ்எஸ்கே கேடு கெட்டவரா இருந்தாலுமே கூட நம்ம கௌதமோட அப்பா அதாவது இப்போ எஸ்எஸ்கே வந்து ரொம்ப கெட்டவராவே கூட இருக்கட்டும். ஆனா அவரை வந்து காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு மனம் வந்து வருது. உண்மையிலேயே எஸ்எஸ்கே வந்து திருந்திட்டா ரொம்ப நல்ல விஷயம்லாம் நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் இருந்தாலுமே கூட எஸ்எஸ்கே வந்து இப்படி பண்ணுவாரு அப்படின்னு இங்க நம்ம ரேவதி எதிர்பார்க்கல. அதாவது எஸ்எஸ்கேவோட சுயரூபம் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவும் அதிர்ச்சியாக ஆரம்பிச்சாங்க. நம்ம கௌதம் கிட்ட உன் அப்பாவை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போக போறியா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ரேவதியோட மக நம்ம கௌதம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அதே மாதிரி தாக்ஷாயணிக்கும் எஸ்எஸ்கே 30 வருஷத்துக்கு முன்னாடி ரேவதியை தான் ஏமாத்தினுக்க அதாவது ரேவதி ஏமாத்தினது எஸ்எஸ்கே தான் அப்படின்ற உண்மை தெரிய வந்துச்சு. இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த எஸ்எஸ்கே வசமா மாட்டிக்கிட்டாங்க. அப்பதான் தாக்ஷாயணியோட அந்த டயலாக் எல்லாமே வருது. அதாவது நம்ம ரேவதி சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே இந்த தாக்ஷாயணி சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரேவதி இருந்துட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு தாக்ஷாயணிக்கு தன்னோட வாழ்க்கையே தார பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த தாக்ஷாயணிக்கு இப்போ எஸ்எஸ்கே வந்து தாக்ஷாயணியை தான் ஏமாத்துனாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்த வந்து துப்பாக்கி எடுத்து நீட்டி இன்னும் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதாவது எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எஸ்எஸ்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி துப்பாக்கியை வச்சுட்டு நிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் ரேவதி எல்லாம் வந்து தாக்ஷாயணி அமைதியா இரு அதாவது இந்த எஸ்எஸ்கே வந்து சுற்றாத அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை வந்து கிடைக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ரேவதி நீ வேணா வந்து இந்த ஒரு விஷயத்துல இந்த எஸ்எஸ்கேவை விட்டு வைக்கலாம் ஆனா என்னால விட்டு வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரேவதியோட மனசு முழுக்க என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இந்த எஸ்எஸ்கேவை காப்பாத்தணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம ரேவதி கிட்ட ரேவதி என்னை எப்படியாச்சும் காப்பாத்து ரேவதி ஏன்னா தாக்ஷாயணி அவ்வளவு கோவமா இருக்காங்க. தாக்ஷாயணியோட இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களோட மனசை வந்து அவங்களால வந்து சமாளிக்க முடியல. ஆனா ரேவதியை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ரேவதி கிட்ட வந்து கேக்குறாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம கௌதம் கிட்ட தான் நம்ம ரேவதி போய் நிப்பாங்க. ஏன்னா எஸ்எஸ்கே வந்து என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலுமே கூட அவர் உன்னோட அப்பா நீ காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே ரேவதி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. இப்படி எல்லாம் நடந்து எல்லாருமே ஒரு குடும்பம் ஆயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.